ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல் டிப்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தங்கத்தின் விலையை கணக்கிடுவது எப்படி. அதாவது ஒரு 3 பவுன் நம்ம தங்க நகை வாங்கணுன்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது, 3 பவுனுக்கான ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம் மொத்தம் சேர்த்து நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற கால்குலேஷன் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 22 கேரட் அதாவது 916க்கான கால்குலேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே இதில் பார்க்கலாம். இப்போ 24 கிராம் தங்கம் வாங்கினா நம்ம எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லிட்டு கால்குலேஷன் பார்க்கலாம். 24 கிராம்னா எவ்வளோ சவரன் வரும்னா 3 சவரன் வரும். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி ரேட்டு அப்ராக்சிமேட்டாக நான் என்ன எடுத்துக்கேன்னா 13,700 இப்போ 13,700 இன்ட்டு 24 கிராம் அப்படின்னு பார்த்தா நமக்கு டோட்டல் அமௌண்ட் 3,28,800 வருது. ஓகேங்களா? அப்போ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 12% போட்டிருக்கேன். இதுக்கு 12% போட்டால் எவ்வளோ நம்மளுக்கு அமௌண்ட் வருதுன்னா மேக்கிங் சார்ஜ் 39,456. ஜிஎஸ்டி 3% போடுவாங்க. வேஸ்டேஜ் ஒவ்வொரு ஜுவலுக்கு ஏற்றாப்புல மாறும். ஜிஎஸ்டிக்கான பர்சன்டேஜ் மாறவே மாறாது, 3% தான். எந்த ஒரு ஜுவல் எடுத்தாலுமே நம்ம 3% தான் ஜிஎஸ்டி கொடுக்க போகிறோம். இப்போ இதோட ஜிஎஸ்டி 3 பவுனுக்கு எவ்வளோ வருதுன்னா 11,047 வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஜுவல் ரேட்டு ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் சார்ஜு ப்ளஸ் ஜிஎஸ்டி மொத்தம் சேர்த்தா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 3 பவுனுக்கு 3,79,303 வருது. இப்போ ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜு, கிராமோட வேல்யூ எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது ஒரு கிராம் தங்கத்தின் விலை 15,804 வருது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு கால்குலேட் வேஸ்டேஜ். வேஸ்டேஜு, மேக்கிங் சார்ஜு, ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ 3 பவுனுக்கான கிராம் ரேட் என்ன வருதுன்னா 3,28,800 வருது. ஓகேங்களா? இதில் வேஸ்டேஜ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னா 12% போட்டிருக்கோம். அப்போ 3,28,800 இன்ட்டு 0.12 12%க்கு நம்ம மல்டிபிள் பண்ணனா வர அமௌண்ட்டு தான் மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ வருதுன்னா 39,456. இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த கிராம் வேல்யூ 24 கிராமுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கோ அந்த அமௌண்ட்டும் இந்த வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 3,68,256. நம்ம ஜிஎஸ்டி அந்த 24 கிராமுக்கான ரேட்டுக்கு மட்டும் கொடுக்க போகிறது கிடையாது, வேஸ்டேஜுக்கும் சேர்த்து தான் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ அந்த கிராமுக்கான வேல்யூவும் வேஸ்டேஜ் வேல்யூவும் ஆட் பண்ணி வர அமௌண்ட் இருக்குல்ல, அதோட இன்ட்டு நம்ம 0.03 நம்ம மல்டிபிள் பண்ணால் வர அமௌண்ட்டு தான் ஜிஎஸ்டி. அது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 11,047 வருது. இந்த மாதிரி தான் நம்ம வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் கால்குலேட் பண்ணணும். வேஸ்டேஜ் 18% வந்துச்சுன்னா 0.18ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 20%னா 0.20ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. கிராம் கணக்கு எவ்வளோ வேல்யூ வருதோ அதோட இதை தான் இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இன்றைக்கி வீடியோவில் ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜு, வேஸ்டேஜு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போடலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.